வணக்கம். பெண் என்பவள் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு வலிமையான பெண் தலைவராக திகழ்ந்தவர் இந்திரா காந்தி. 1917 நவம்பர் 19 அலகாபாத்தில் பிறந்த அவர் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் மகளாவார். சிறு வயதிலிருந்தே தேசபக்தி உணர்வுடன் வளர்ந்த இந்திரா காந்தி சுதந்திர போராட்ட சூழலில் தனது வாழ்க்கையை வடிவமைத்தார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் கல்வி கற்ற அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்றார். பின்னர் ஃபெரோஸ் காந்தியை திருமணம் செய்தார். அவர்களின் மகன்கள் ராஜீவ் காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி ஆவார்கள். 1966 இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி பதவியேற்றார். அவர் பதவியேற்ற காலம் நாட்டிற்கு மிக முக்கியமான காலகட்டமாக இருந்தது. வங்கிகள் தேசியமயமாக்கல், ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்கள் போன்ற கொள்கைகள் மூலம் மக்கள் மனதில் இடம்பெற்றார். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. அதன் விளைவாக பங்களாதேஷ் என்ற புதிய நாடு உருவானது. இந்த வெற்றி இந்திரா காந்தியை உலக அளவில் ஒரு வலிமையான தலைவராக அறிய வைத்தது. 1975 அறிவிக்கப்பட்ட அவசர நிலை காலம் பல விமர்சனங்களை ஏற்படுத்தியது. அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தாலும் மக்கள் ஆதரவுடன் அவர் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தார். 1984 நடைபெற்ற ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நாட்டில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதே ஆண்டில் அக்டோபர் 31 தனது பாதுகாவலர்களால் இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். அவரது மரணம் இந்தியாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இன்றும் இந்திரா காந்தி ஒரு தைரியமான, உறுதியான